السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين، ومن أقامها فقد أقام الدين، ومن تركها فقد هدم الدين. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களின் மீதும், அன்னாரின் அச்சுவடுகளை அப்படியே வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும், நாம் நேசிப்பவர்களின் மீதும், நம்மை நேசிப்பவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்தது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை சீர்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கில் 1,24,000 மேற்பட்ட நபிமார்களை இப்பூவுலகிற்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் முதல் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் இந்த உம்மத்தை, இந்த முஃமின்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும், அல்லாஹ்வின் பால் இவர்களை சேர்க்க வேண்டும், இணைத்து விட வேண்டும் என்பது ஒரே ஒரு குறிக்கோள் தான். அதன் அடிப்படையில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வந்தார்கள், இறுதி நபியாகவும் திகழ்ந்தார்கள். அதில் நமக்கு கிடைத்த வாக்கியம் அந்த உம்மத்தில் ஒருவராக நாம் பிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் செவி கேட்கும் விஷயங்கள் எல்லாம் ஏதோ பொழுதுபோக்குக்காக கேட்டுவிட்டு செல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கில் நாம் கேட்போமே, ஆனால் நிச்சயமாக அதை கொண்டு நாம் செயல்படுவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அதன் அடிப்படையில் இந்த இஸ்லாம் இந்த மனிதருக்கு, இந்த உலகிற்கு சில விதிமுறைகளை, கட்டாயங்களை, கடமைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அதில் இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்று எடுத்து பார்த்தால் நம் எல்லோருக்கும் தெரியும் 5 கடமைகள்: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இவ்வனைத்திற்கும் ஒவ்வொன்றுக்கும் பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கு. ஆனால் இதில் நான் பார்க்க வேண்டிய விஷயம், இதில் 4 விஷயம். இந்த கடமைகளில் 4 கடமைகளில் அல்லாஹ் தஆலா இம்மண்ணுலகிற்கு நபியை அனுப்பியதற்கு பின்பு அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் வஹ்யை அனுப்பி இது கடமையாக்கப்பட்டது. ஒரே ஒரு கடமையை மட்டும் வானுலகிற்கு உயர்த்தி அல்லாஹ்விற்கு நேருக்கு நேராக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சரிசமமாக அமர வைத்து ஒரு கடமை அல்லாஹ் தஆலா நபியின் கையில் கொடுத்தான். அது என்ன கடமை? நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கடமை? அதுதான் தொழுகை. ஜகாத் மண்ணில் கடமையாக்கப்பட்டது, ஹஜ் இம்மண்ணில் கடமையாக்கப்பட்டது, கலிமா இம்மண்ணில் கடமையாக்கப்பட்டது, நோன்பு இம்மண்ணில் கடமையாக்கப்பட்டது. ஆனால் தொழுகை வானுலகிற்கு உயர்த்தி கடமையாக்கப்பட்டது, நபியின் கையில் கொடுக்கப்பட்டது. இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 4ற்கும் இருக்கக்கூடிய மதிப்பு வேறு, தொழுகைக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் அந்தஸ்தும் வேறு.
ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையில் சரியான முறையில் ஈடுபட்டால், சரியான முறையில் ஐவேளை தொழுகை தொழக்கூடிய நபராக, முசல்லியாக, தொழுகையாளியாக இருந்தால் மீதம் இருக்கக்கூடிய 4 கடமைகளில் அவன் பூர்த்தியாக மனிதனாக இருப்பான். இதுதான் உண்மை. மார்க்கம் அதை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை, பணக்காரன், நோயுற்றவன், நோய் உள்ளவன், நோய் இல்லாதவன், உள்ளூர்காரன், வெளியூர்காரன், ஆண், பெண் என உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த தொழுகை. நம்ம எத்தனை நபர்கள் இந்த தொழுகை நாம் கிஃப்டாக பார்க்கிறோம், பரிசு பொருளாக பார்க்கிறோம்? எத்தனை நபர்கள் அந்த தொழுகையை அலட்சியமாக பார்க்கிறோம்? நம்மை நாமளே கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். நீ ஏன் அப்படி பார்க்கிற? நீ இப்படி பார்க்கிற? நாம் பிறரை பார்த்து கேட்பதற்கு அவசியம் இல்லை. நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தொழுகை நிலைமை என்னவாக இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவிற்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. ஒரு மைக் என்றால் இப்படித்தான் இருக்கும், அதற்கு ஒரு அடையாளம். ஒரு பேர் என்றால் 3 ரெக்கைகளை வைத்து 4 ரெக்கைகளை வைத்து இப்படி சுற்றும், அதற்கு அதுதான் அடையாளம். பள்ளிவாசல்களா தொழுவதற்கு முசல்லாக்கள் போட்டிருக்கும், பாய்கள் போட்டிருக்கும், 4 தூண்கள் எழுப்பப்பட்டிருக்கும், ஒரு கட்டிடம் கட்டமைக்கப்பட்டிருக்கும். இது பள்ளிக்கு உள்ள ஒரு அடையாளம். இப்படி ஸ்கூல் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ள அடையாளம் யூனிஃபார்ம், அவர்களுடைய ஆடைகள். ஆபீஸில் வேலை செய்யக்கூடியவர்களுக்குள்ள அடையாளம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐடி கார்டு, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த லேப்டாப், கம்ப்யூட்டர். இது போன்று ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற அதற்கு தோதுவான ஒரு அடையாளம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. முக்மீன் என்று சொல்வதற்கு என்ன அடையாளம்? முக்மீன் தான். தாடி வைத்தால் முக்மீனா? சுன்னத் பண்ணால் முக்மீனா? ஹத்னா செய்து விட்டால் முக்மீனா? ஹஜ் செய்து விட்டால் முக்மீனா? என்ன அடையாளம்? முக்மீன் என்று சொல்வதற்கு என்ன அடையாளம்? நமக்கு சொல்கிறார்கள், முக்மீன் என்று சொல்வதற்கு அடையாளம் அந்த மனிதன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். ஒரு முக்மீனின் அடையாளம் தொழுகை. தொழுகை இல்லை என்றால் அவன் முக்மீன் இல்லை. இது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ومن ترك الصلاة معمدا فقد كفر. ஹதீஸில் நாயகம் தெள்ளத்தெளிவாக கூறிவிட்டார்கள், எவர் ஒருவர் வேண்டுமென்றே ஒரு தொழுகை விடுகிறாரோ, அவர் காஃபிர் ஆகிவிட்டார், இஸ்லாத்தை விட்டும் நீங்கி விட்டார். கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள், இன்று நம்மில் எத்தனை நபர்கள் ஃபஜர் தொழுகை தொழுகிறோம்? ஃபஜர் தொழுகை, நேற்று இஷா தொழுகை, மக்ரிப், அஸர், லுஹர், ஃபஜர், எத்தனை தொழுகை நாம் தொழுதோம்? நாம் முக்மீனாக இருக்கிறோமா? நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை வைத்து இமாம்கள் பலதரப்பட்ட வகையில் பிரிக்கிறார்கள். வமன் தரக்க ஸலாத முஅம்மிதன் ஃபகத் கஃபர. அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அவன் காஃபிர் தான். நாயகம் கூறிவிட்டார்கள். இதற்கு பின் அதில் நமக்கு என்ன மாற்று கருத்து? அவன் காஃபிர், அவன் முக்மீன் அல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒருவன் தொழுகை விட்டு விட்டானா அவனை கூட்டி சென்று கபரஸ்தானில் வைத்து தலையை வெட்டி விடுங்கள். நம்ம கபரஸ்தான் பத்தாது, அந்த மாதிரி செய்யணும்னா தொழுகை விட்டதுக்கு நல்லா தலையை வெட்டணும்னா இந்த கபரஸ்தான் பத்தாது, முழு மாநகரமும் கபரஸ்தானா இருக்கணும். தினம் தினம் ஆயிரக்கணக்கான ஜனாசாக்கள் வரும். உண்மையான 100% மார்க்கம் நடைமுறை இருக்கக்கூடிய அரசாட்சி நடைபெறும். ஆனால் இந்த எங்கும் அப்படி பார்ப்பதில்லை. இந்த உலகத்தில் 100% ஷரியத் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு எது என்று சொன்னால் ஆப்கானிஸ்தான். அரபு நாட்டில் எல்லாம் இந்தியாவில் பின்பற்றக்கூடிய விஷயங்களை கூட அரபு நாட்டில் பின்பற்றுவதில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் தாடி மிகப்பெரிய சுன்னத். இந்த சுன்னத்தை கூட அரபு நாடுகளை பின்பற்றுவதில் அலட்சியம். ஆப்கானிஸ்தானில் 100% இல்லை என்றால் 99% அங்கு ஷரியத்தை பின்பற்றப்படுகிறது. அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஹனஃபி மذஹபில் எவரேனும் தொழவில்லை என்றால் அவரை ஜெயிலில் அடைக்க வேண்டும். இந்த சட்டத்தை வச்சு பார்த்தாலும் நம்ம ஜெயில் பத்தாது, இன்னும் நிறைய ஜெயில் கட்ட வேண்டியது இருக்கும். அவர் தௌபா செய்து விட்டால் அவருக்கு விடுதலை கொடுத்து விடுங்கள்.
இதுவெல்லாம் நம்மளுடைய இமாம்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம். நம் காரணம் தொழுகையில் நமக்கு அலட்சியம் இருக்கக்கூடாது. மார்க்கம் இந்த அளவுக்கு நமக்கு தெளிவாக சொல்லுவதனுடைய நோக்கம் அதுதான். ஏதோ வந்தோம் தொழுதோம் போனோம் என்று இல்லாமல் இன்று நம்மளுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் எது என்று தெரியுமா? நாம் பேசிக்கொண்டே இருப்போம், ஏதோ ஒரு வேலை ஈடுபட்டு கொண்டே இருப்போம். 1 நிமிஷம் இருங்க பாய், 5 நிமிஷம் இருங்க பாய், போவோம் தொழுது கடகடன் அல்லாஹ் அக்பர் சமியல்லாஹு லிமன் ஹமீது ரப்பனா வலக்கல் ஹம்து ஓதுறோமா, தஸ்பீஹ் ஓதுறோமா, அத்தஹியத் ஓதுறோமா, சுப்ஹான ரப்பியல் அலா ஓதுறோமா, சுப்ஹான ரப்பியல் அலீம் ஓதுறோமா. அவரை கேட்டாலே இதெல்லாம் தொழுகை இருக்குதா என்று கேட்கிற அவல நிலை. அந்த தொழுகை சொல்லுமா, யா அல்லாஹ் யா அல்லாஹ் இவன் என்னை நாசமாக்கியதை போன்று இவனே நீ நாசமாக்குவாயாக. தொழுகை அல்லாஹ்விடத்தில் பேசும். தொழுகை அல்லாஹ்விடத்தில் பேசினால், துஆவை கேட்டால் அல்லாஹ் அதை மறுப்பானா? நிச்சயமாக வாய்ப்பில்லை. 100க்கு 200% அந்த துஆவை அல்லாஹ் ஏத்துப்பான். அந்த தொழுகை மூலமா அது கேட்கக்கூடிய பதுஆவிற்கு நாம் ஆளாகிவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய நிலைமை என்ன? தொழுகை எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பொக்கிஷம், ஒரு வரப்பிரசாதம் அது. ஆனால் நம்மில் அது பலரும் அதை நாம் அறிவதில்லை. அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கூறுகிறார், நபியே உமது குடும்பத்தாரை பார்த்து நீ எச்சரிப்பீராக, தொழுகையில் பேணுதலாக இருக்க சொல்வீராக. தொழுகையை கொண்டு பொறுமையை தேட சொல்லுங்கள் அல்லாஹ் கூறுகிறார். அதன் மூலமாக அவர்கள் பொறுமையை தேட சொல்லுங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். எவரேனும் பாவ காரியங்களில் ஈடுபட்டால் அந்த பாவ காரியங்களை நாம் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகை திருத்தும். திருடுகிறான், விபச்சாரம் செய்கின்றான், பொய் சொல்கின்றான், பலதரப்பட்ட பாவங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதன் தொழுகையில் ஈடுபட்டு விட்டால், தொழுது கொண்டு இவ்வாறு செய்வதற்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. நாம் தொழுகிறோம் திருடுறோமே, நாம தொழுகிறோம் விபச்சாரம் செய்யறோமே, நம்ம தொழுகிறோம் தண்ணி அடிக்கிறோமே, இதெல்லாம் அவனுக்குள்ளே அந்த தொழுகை கேள்வி எழுப்பும். இதுவெல்லாம் எப்பொழுது நான் முன்னால் சொன்னதை போன்று ஒரு முஃமின் என்று சொல்வதற்கு அடையாளம் தொழுகை. அந்த அடையாளம் இருந்தால்தான் அவன் மனிதன். அந்த மனிதனாக இருக்க போய் தான் அவனிடத்தில் தொழுகை கேள்வி எழுப்புகின்றது. அப்ப கேள்வி எழுப்பதற்கு தொழுகை அவசியம். எத்தனை நபர்கள் நாம் தொழுவதற்கு தயாராக இருக்கிறோம்? சில நம்மில் பலரும் இருக்கிறார்கள், 5 நேர தொழுகை ஃபஜ்ர்ல இஷா வரைக்கும் 5 நேரம் அல்ஹம்துலில்லாஹ் தொழுதாச்சு. அதில் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த 5 நேர தொழுகையில் குறைபாடு ஏற்பட்டால் நஃபிலான தொழுகைகளிலும் சுன்னத்தான தொழுகைகளிலும் அல்லாஹ் தஆலா எடுத்து வர சொல்லுவாங்க. நம்மள இன்னைக்கு பல பேரும் 5 நேரம் வர்றோம், தொழுகிறோம், சலாம் கொடுத்த உடனே வெளியே போயிடுறது. அப்ப அங்கு ஃபர்து தொழுகைகள் அடிபட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு தேவைப்படுவது உபரியான வணக்கங்கள், உபரியான தொழுகைகள். அது சுன்னத், தஹஜ்ஜுத், வித்ர், அவ்வாபின், இஷ்ராக், இது போன்ற தொழுகைகள் எல்லாம் அந்த ஃபர்து தொழுகை விடுபட்டால், அது ஃபர்து தொழுகையில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டால் அது இந்த தொழுகை நிவர்த்தி செய்யப்படுகிறது. அருமையான ஒரு சம்பவம். ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஜ்மீர்ல அடக்கமா இருக்காங்க. அவர்களுடைய முதல் ஹலீஃபா, நமக்கு புரியாம சொல்ல முதல் மாணவர், ஆன்மீக ரீதியாக சொல்வதற்குண்டான வார்த்தைகள் முதல் ஹலீஃபா. அவர்கள் முதல் ஹலீஃபா குத்புத்தீன் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏற்கனவே இவர்களை பற்றி நான் உங்களிடத்தில் கூறி இருக்கிறேன். ஒரு தடவை ஒரு அம்மையார் அவர்கள், எப்பொழுது தொழுத உனக்கு உணவு வேண்டுமேனால் தொழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் வாங்கிக் கொள் கூறி இருக்கிறோம். ஒரு தடவை அந்த அம்மையார் வெளியே சென்று இருப்பார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது அம்மையார் இருக்க மாட்டார்கள். உடனே 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டு அந்த அறையை திறந்து பார்த்தால் உணவு இருக்கும். அது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து இறக்கியது. அந்த மனிதர் குத்புத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மரண தருவாயில் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஜனாசாவை தொலை வைப்பதற்கு 3 நிபந்தனைகள். அவர் பாலியானதிலிருந்து தஹஜ்ஜத் தொழுகை விட்டிருக்க கூடாது. முதலாவது கண்டிஷன்.
இரண்டாவது நிபந்தனை, அவர் பாலிகானதிலிருந்து அசரனுடைய முன் சுன்னத்தை விட்டிருக்க கூடாது. மூணாவது நிபந்தனை, எந்த தொழுகையும் தக்பீர் தஹ்ரீமாவை விட்டிருக்க கூடாது. வச்சுட்டாங்க, ஒரு நாள் ஆயிடுச்சு. ஜனாதா தொழுவிப்பதற்கு அவர்கள் ஜனாதா தொழுவதற்கு நாடே ஒன்று திரண்டு விட்டது. ஆனால் தொழ வைப்பதற்கு எந்த ஒரு மனிதனும் முன்வரவில்லை. 1.5 நாள் கழித்து, கிட்டத்தட்ட 1.5 நாள் கழித்த பின்பு நாட்டினுடைய அரசர் வருகிறார். சுல்தானுல் மஷாயிஹ் வருகிறார்கள். வந்து எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்களே, இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நான் பாதுகாத்துட்டு இருந்தேன். நான் அசர் தொழுதுகிட்டு இருந்தேன், தக்பீர் தஹ்ரீமா விடாம, என்னுடைய பாலிகானதிலிருந்து தக்பீர் தஹ்ரீமாவை விடாமல் தொழுது கொண்டிருந்தேன். நான் அசரனுடைய முன் சுன்னத்தை விடாமல் தொழுது கொண்டிருந்தேன், தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுது கொண்டிருந்தேன். இவர் சொல்லக்கூடிய நபர் யார்? நாட்டினுடைய முகலாய பேரரசர்களில் முதலாவது அரசர் அவர்தான். அவர் பேர் ஷேக் சுல்தான் அல்தமிஸ். முதலாவது பேரரசர் அவர்கள். அவர் சொல்கிறார், எனக்கும் எனது ரப்பிற்கும் இருக்கக்கூடிய ரகசியத்தை இப்படி உடைத்து விட்டீர்களே. பிறகு அவர்கள் தொழ வைத்து சென்றார்கள். நாம் சொல்ல வருவது, ஒரு நாட்டினுடைய அதிபர் அவர் தொழுகை எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறார் என்று நாம் சொல்லக்கூடிய வாதம், நான் என்னுடைய வியாபாரம் சரியாக இல்லை, நான் வியாபாரத்திற்கு போய்விடுகிறேன், அதனால் என்னால் தொழுக முடியவில்லை, என்னுடைய அரசாங்க வேலையில் நான் ஈடுபட்டு விட்டேன், அதனால் என்ன தொழுக முடியவில்லை என்று நாளைக்கு அல்லாஹ் இடத்தில் சொல்லுவோம் என்றால், அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூப்பிடுவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இந்த நாட்டை ஆண்ட பேரரசர்களில் ஒருவர்கள். இவங்களை விடவா நீங்க அரசாங்க வேலை ஈடுபட்டீங்க? பதில் சொல்ல முடியாது. இல்லையா அல்லாஹ், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தேன் என்ற காரணத்தை முன்வைத்தால் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா முன் காண்பிப்பான். அவர்களுடைய 18 வருட வாழ்க்கையில் உடலில் புழுக்கள் அவர்களுடைய சதையை தின்று கொண்டிருந்தது. நாம் கேள்விப்பட்டிருப்போம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன் நிறுத்துவார். இவர்களை விடவா உனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது? இல்லையா அல்லாஹ், எனக்கு இப்படி இருந்தது, அப்பொழுது எந்த காரணத்தை சொன்னாலும் அல்லாஹ் இடத்தில் தப்ப முடியாது. நாளை மறுமையில் 4 விதமான கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நின்ற இடத்தை விட்டு ஒரு அணுவளவும் நம்ம நகர முடியாது. முதலாவது கேள்வி, அதிலும் முதலாவது தரத்தில் இருக்கக்கூடிய கேள்வி தொழுகை. அவ்வளவு யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத். தொழுகை என்ன ஆச்சு? வைதா ஸலுஹத் ஸலுஹத்தில் அமலு குல்லு. அந்த தொழுகையில், அந்த கேள்வியில் நாம் வெற்றி பெற்று விட்டால் பின் வரக்கூடிய 3 கேள்விகள்ல 3 லட்சம் கேள்விகளாக இருந்தாலும் நாம் வெற்றி பெற்று விடுவோம். பின் வரக்கூடிய வாசகம் வைதா ஸலுஹத் வைதா ஃபஸதத் ஃபஸதத்தில் அமலு குல்லு. அந்த ஒரு கேள்வியில் நாம் தவற விட்டு விட்டால், பதில் சொல்ல முடியவில்லை என்றால், பின் வரக்கூடிய அடுத்த பதிலுக்கு நமக்கு பதில் கிடைக்காது. தொழுகை ஒரு முஃமினை சரியான முறையில் அவனை வளர்க்கிறது, சரியான பாதையில் அவனை கொண்டு செல்கிறது, சரியான பாதையில் அவனை மரணிக்க செய்கிறது. தொழுகை நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் இதுவெல்லாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண் வலி ஏற்பட்டு கண் சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக மருத்துவர்களை அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர் சொன்னார்கள், உங்களால் சுஜூது செய்ய முடியாது, எனவே 4 நாட்கள் மாத்திரம் நீங்க தொழுகையை தொழாமல் இருங்கள். சொன்ன வார்த்தை அதுதான், 4 நாட்கள் தொழாமல் இருங்கள், உங்களுடைய கண் வியாதி சரியாக வேண்டும், நாங்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவம் உங்களுக்கு அது பிரதிபலன் அளிக்கும் என்று கூறினார்கள். எனக்கு அப்படிப்பட்ட கண்ணே வேணாம் சொல்லி போயிட்டாங்க. தொழுகை விடக்கூடிய ஒரு கண் எனக்கு தேவையில்லை. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா எதை வைத்து தொழுகை விட்டு என்று சொல்ல, இந்த கண்ணுக்காகவா தொழுகை விட்டாய், அல்லாஹ்விடத்தில் என்ன நான் பதில் சொல்வேன் என்று அவர்களை கேள்வி கேட்டுவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, தொழுகை அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். தொழுகையை விடாமல் தொழுவதில் இருக்கக்கூடிய அலாதியான ஒரு இன்பம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பேற்பட்ட அரசாட்சி,
அவர்களுடைய அரசாட்சி உலகம் முழுக்க பேசியது. உமரை போன்ற ஆட்சி அமைய வேண்டும் என்று காந்தியும் அவருடைய தன்னுடைய வாயினால் மொழிந்தார். நம்மில் பலருக்கும் அது தெரியும். இந்தியாவில் உமருடைய ஆட்சி வர வேண்டும் என்று. பிறகு அவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டதற்குண்டான காரணங்கள் பல இருந்தாலும் மைய காரணம் இதுதான். இஸ்லாமியர்களை இப்பொழுதே அவர் தலைக்கு மேலே தூக்கி வைக்கிறார். பின்பு RSS தன்னுடைய வேலையை காட்டிவிட்டது. அப்போதிலிருந்தே அதனுடைய இயக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பேற்பட்ட உமருடைய ஆட்சி ரலியல்லாஹு அன்ஹு அது எப்பொழுது மீண்டு வரும் என்றால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரையில் இந்த உலகத்தில் காண முடியும். ஏறத்தாழ சுமார் 22 லட்சம் மைல் சதுரடி தூரம் அவருடைய ஆட்சி. எங்கு நீங்கள் புரட்டி பார்த்தாலும் நாயகத்துடைய காலத்தில் இருந்து உமருடைய காலத்தில் வரையிலும் நீங்கள் எங்கு புரட்டி பார்த்தாலும் ஒரு முஃமினும் தொழாத மனிதர் இல்லை. தொழாத ஒரு முஃமின் இல்லை. தொழவில்லை என்றால் அவன் முஃமினே இல்லை. தொழவில்லை என்றால் சஹாபாக்கள் சொல்வார்கள் முஃமின் இல்லை. பள்ளியின் பக்கம் வரவில்லை. நீ எப்படி முஃமின்? உனக்கு எப்படி நான் நிக்காஹ் செய்து தருவது? என்னுடைய பிள்ளை எப்படி உனது வீட்டு இல்லத்தில் நான் தருவது? தரமாட்டாங்க. ஒரு முஃமின நீ முஃமின் சொல்வதற்கு அடையாளம் தொழுகைன்னு பல வாட்டி நான் சொல்லிட்டேன். ஆனா அவங்க வாழ்க்கையில் அப்படிதான் செஞ்சாங்க. உன்னுடைய இல்லத்தில் என்னுடைய பிள்ளையை நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். இது அவர்களுடைய வாழ்க்கையில் அன்றாட கடைபிடித்த ஒரு செயல். அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜர் தொழுகைக்காக செல்கிறார்கள். செல்லக்கூடிய சமயத்தில் முதலாவது ரக்காத் தொழுது விட்டு இரண்டாவது ரக்காத் தொழுவதற்காக பின்னால் எழுந்து நிற்கிறார்கள். ஹஜ்ரத் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை அபு லுலுஆ என்ற ஒரு முனாஃபிக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பின்புறத்தில் கத்தி இறக்கி விட்டான். அதில் நஞ்சு கலந்த கத்தி கலந்திருக்கிறது. குத்தியவுடன் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். கவனிக்க வேண்டிய விஷயம், அவைகளை எடுத்து சென்று அறையில் வைத்து விட்டார்கள். கண் முழித்து பார்க்கிறார்கள். என்ன நடந்தது தெரியவில்லை. மீண்டும் கண்ணயர்ந்து போகிறார்கள். மீண்டும் கண் முழித்து பார்க்கிறார்கள். மீண்டும் கண்ணயர்ந்து போகிறார்கள். இவ்வாறாக 3 தடவை செய்துவிட்டு 4வது தடவை எழுந்த பின்பு அவர்கள் கேட்ட கேள்வி, நான் தொழுது விட்டேனா? கேட்ட கேள்வி என்ன? நான் தொழுது விட்டேனா? அவன் கத்தியை குத்தி குடலை கிழித்து விட்டான். குடல் வெளியே தொங்குகிறது. சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அப்பேற்பட்ட நிலையில் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? நான் தொழுது விட்டேனா? இன்று நமக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால் முழித்த பின்பு நாம் என்ன சொல்வோம்? நம்மளே நினைச்சு பார்க்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்? இன்று மனிதனுடைய நிலையை கவனித்து நான் சொல்கிறேன். முழித்த உடனே இந்த சொத்தை அந்த பையனுக்கு கொடுத்துருங்க, இந்த வீட்டை என்னுடைய 2வது பொண்ணு கொடுத்துருங்க, இது அங்க செஞ்சிருங்க, இது இங்க செஞ்சிருங்க, எனக்கு அப்படி செஞ்சிருங்க, எனக்கு இப்படி செஞ்சிருங்க. இப்படியெல்லாம் மனிதன் புலம்பக்கூடிய அந்த தருணத்தில் உமருடைய வாயில் இருந்து வந்தக்கூடிய வார்த்தை, நான் தொழுது விட்டேனா? சரியான முறையில் தொழுது விட்டேனா? ஒளி செய்து விட்டு அவர்களை எழுந்து நிற்க வைத்து தொழுகிறார்கள். இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று தொழுகிறார்கள். இன்று நம்மில் பலரும் நாற்காலியில் அமர்ந்து தொழுகிறோம். தவறில்லை. நாற்காலியில் இருந்து தொழுவது தவறில்லை. ஆனால் தொழுகையில் நின்று தொழுவது ஃபர்து. எவர் ஒருவருக்கு நின்று தொழக்கூடிய சக்தி இருந்தும் தொழவில்லையோ அவருடைய தொழுகை கூடாது. இது மார்க்க சட்டம். உமருடைய நிலைமை என்ன? ரலியல்லாஹு அன்ஹு அங்க நிலைமை என்ன? முடியல. இருந்தாலும் என்னால் எந்த அளவுக்கு நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் நின்று தொழுவேன். நின்று தொழுதாங்க. அருமையான ஒரு உஸ்தாத் தேவபந்தில் முஃப்தி மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தார்கள். அவருடைய கடைசி காலகட்டம் ஏறத்தாழ அவர்களுக்கு 92 வயது. கடைசி காலகட்டம். அவங்களால தனியா எந்திரிச்சு நிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனிதர் வீல் சேர்ல தான் பள்ளிக்கு வருவாங்க, கூட்டிட்டு வருவாங்க, வீல் சேர்ல கூட்டிட்டு வருவாங்க. வந்து சேர வச்ச உடனே இக்காம சொன்ன உடனே எழுச்சி நிற்பாங்க. என்னால் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு எந்த அளவிற்கு என்னால் நிற்க முடியுமோ அந்த அளவிற்கு நான் என்று தொழுவேன். முடியாத பட்சத்தில் உட்காருவார்கள்.
இமாம்களிடத்தில் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நின்று தொழுகலாம், உட்கார்ந்து தொழுகலாம், தவறில்லை. ஆனால் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு நாம் நிற்க வேண்டும். இது மார்க்க சட்டம். அன்பிற்குரியவர்களே, நாயகம் அவர்கள் கடைசி தருணத்தில் பொதுவாக நாம் விளங்க வேண்டும், உடல் எனக்கு சரியில்லை அதனால் நான் தொழவில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்று பலரும் இருக்கிறோம், ஏராளமாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் இந்த மனிதர்கள் நோயுற்று இருக்கிறார்கள், எனவே இவர்களுக்கு நான் தொழுகையை மன்னித்து விட்டேன் என்று சொல்லியிருந்தால் நாயகம் கடைசி நேரத்தில் தொழுதிருக்க மாட்டார்கள். வரலாற்றில் எடுத்து பாருங்கள், தெளிவாக வருகிறது. ஒரு புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, மறுபுறம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இருவரும் தன்னுடைய தோள் புறத்தில் கையை வைத்துக் கொண்டு நாயகத்தை கொண்டு செல்கிறார்கள். அவருடைய இரு பெருவிரல்களும் கோடிட்டவாறு இருந்தது. நம்மில் பலருக்கும் இது தெரியும். எப்பேற்பட்ட நோயில் நாயகம் அவர்கள் இருந்தார்கள். சொன்னார்கள், எனக்கு வந்திருக்கக்கூடிய தலைவலியோ ஜரமோ இந்த உம்மத்தில் எவரேனும் ஒருத்தருக்கு வந்தால் தாங்க மாட்டார். ஏறத்தாழ விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைவலியும் அவர்களுக்கு வந்த அந்த ஜுரமும் 4000 மனிதர்களுக்கு வரக்கூடிய தலைவலியும் ஜுரமும் ஒரே ஒரு நபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4000 பேருக்கு வரக்கூடிய தலைவலி. நமக்கு ஒத்த தலைவலி வந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. எப்பேற்பட்ட தலைவலி! ஜுரத்தில கூட ஒரு மனுஷன் எழுந்து நின்று தொழுதுருவான். தலைவலி வந்து விட்டால் எவ்வளவு பெரிய தலைவலின்னு வந்தவங்களுக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட நிலையிலும் நாயகம் எழுந்து போனாங்க, பள்ளியில் தொழுதாங்க. எது வரைக்கும் நம்ம தொழுகணும்? மார்க்க நமக்கு எது வரைக்கும் தொழுக சொல்லி இருக்கு? மௌத்து வரைக்கும் தொழுகணும். நம்ம முஹல்லால ஒருத்தவங்க, நான் இங்க இமாமத்துக்கு வந்த புதுசுல ஒருத்தவங்களை சந்திக்க போனேன். நான் ஏறத்தாழ 20 வருஷமா அவங்க பெட்ல இருக்காங்க. ஏறத்தாழ 20 வருஷமா நான் போற அந்த சமயம் தொழுதுட்டு இருக்காங்க. அல்லாஹ் என்னுடைய கண்ணில் அதை படம் வச்சா பாருங்க. போற அந்த சமயம் தொழுதுட்டு இருக்காங்க. அப்ப பேச சொன்னாங்க, நான் ஒரு வேளை தொழுகை இது வரைக்கும் விட்டதில்லை. 20 வருஷமா படுக்க 20 வருஷமா ஒரு வேளை தொழுகை நான் விட்டதில்லை. சஹராத் வரையிலும் நாம் தொழுக வேண்டும். நின்று தொழுகவில்லை என்றால் உட்கார்ந்து தொழ வேண்டும். உட்கார்ந்து தொழவில்லை என்றால் சாய்ந்து படுத்து தொழ வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் படுத்துக் கொண்டு தொழுக வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் செய்கையால் தொழுக வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் கண்ணால் தொழுக வேண்டும். கண்ணால் எப்படிங்க தொழுகிறது? பலரும் கேட்கிற கேள்வி, கண்ணால் எப்படி தொழுகிறது? கண்ணை மேலும் கீழமாக நான் ருக்கு செய்கிறேன், சுஜூத் செய்கிறேன் என்று நினைத்தவாறு கண்ணை அசைக்க வேண்டும். அதுவும் முடியவில்லை, என் கண் பார்வை தெரியாது, அதுவும் முடியவில்லை என்றால் மனதால் நினைக்க வேண்டும். நான் தொழுகிறேன், ருக்கு செய்கிறேன், சுஜூத் செய்கிறேன். மௌத்து கபர்ல வைக்கிற வரைக்கும் தொழுக இருக்கு. தொழுக கபர்ல வைக்கிற வரைக்கும் இருக்கு. நம்மள பல பேரும் இன்னைக்கு தொழுறதே இல்லை. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் தஆலா சொன்னார், நாம் உங்களை பயம் கொடுத்து சோதிப்போம், பசியினால் வாட்டை சோதிப்போம். பலஸ்தீன் ஏற்பட்டது அதுதான். பசி கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். அதே போன்று உங்களுடைய பொருள்களை குறைபாடு செய்து நாங்கள் சோதிப்போம். உங்களுடைய உயிர்களை அபகரித்தும் உயிர்களை கொடுத்தும் சோதிப்போம். பிள்ளையை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், பிள்ளை இல்லாமலும் சோதிப்பான். பிள்ளையை கொடுத்து நல்லபடியாக வளரக்கூடிய நேரத்தில் நோயை கொடுத்தும் சோதிப்பான், ஏதேனும் மரணத்தை கொடுத்தும் சோதிப்பான். இப்படி அல்லாஹ் பலதரப்பட்ட விதத்தில் சோதிப்பான். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு, அல்லாஹ்விடத்தில் தொழுது நாம் கேட்க வேண்டும். தொழுகையாளிகள் பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்தில் அதற்கு நாம் பலாபலன்களை வாங்க வேண்டும். இன்று நமக்கு பலதரப்பட்ட சோதனைகள் வருவதற்கு முக்கிய காரணம் நாம் தொழுகையை விட்டதுதான். கடைசி தருணம், மௌத்துடைய தருவாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க வாயில அந்த வார்த்தை 2, அஸ்ஸலாத், தொழுகையில பத்திரமா இருந்துக்குங்க, தொழுகையை பேணிக்குங்க. வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய அடிமைகளுடைய விஷயத்துல பேணுதலாக கரெக்டான சரியான முறையில் இருந்துக்குங்க. கடைசி நேரம் சொன்ன வார்த்தை தொழுகையை பேணிக்க இருந்தீங்க. இன்றைய தினத்தில் இங்கு ஜும்ஆவில் காணப்படக்கூடிய இந்த கூட்டம் மற்ற ஃபர்து தொழுகையில் காணப்படுவதில்லையே. ஏன்?
காரணம் எனக்கு வேலை இருக்கிறது, காலேஜ் சென்று விட்டேன், என்னுடைய வியாபாரத்தை நான் பார்க்க சென்று விட்டேன். எங்கு சென்றாலும் தொழுகை விடுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. தொழுகை விடுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த கடமைகளில் தலையாய கடமை. தொழ வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு மனிதன் தொழவில்லை என்றால் அவன் முஃமின் இல்லை. அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுப்பதில் இன்று நம்மை எதிர் வந்திருக்கக்கூடிய சோதனை எஸ்ஐஆர். நேற்று ஒருத்தர்கிட்ட நான் பேசுறேன் எஸ்ஐஆரை பத்தி. இடுங்காலின் சார் என்ன பண்ணிட போறாங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம், அவங்க செஞ்சிட மாட்டாங்களா, ஆத்துக்கலாம் ஆலிம் சார், என்ன நாட்டோட துரத்திடுவானா, என்ன அகதியா நானு, இப்படி என்கிட்ட. இன்னும் நமக்கு அதனுடைய விழிப்புணர்வு தெரியல. இந்த எஸ்ஐஆருடைய முழு நோக்கமே முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த சில நபர் நினைக்கிறாங்க பாத்தீங்களா, என்ன செஞ்சிருவாங்க, அவங்கதான் அவங்க டார்கெட். இப்படி போனவங்க தான் பீகார்ல 65 லட்சம் ஓட்டு. என்ன செஞ்சிருவாங்க, அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாத பாமர மக்கள் தான் அதில் அடி வாங்குகிறார்கள். 65 லட்சம் அவர்கள் ஓட்டுரிமை ரத்து செய்யப்பட்டு விட்டது. அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய மொஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைவர்களும் எஸ்ஐஆருடைய ஃபார்மை சரியான முறையில் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அதை பூர்த்தி செய்ய தெரியலனா நம்மளுடைய படித்த வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம மொஹல்லால, அவங்க கிட்ட கேட்டோ இல்லைன்னா அவங்களே முன் வந்து தங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அவருடைய ஃபார்மை அந்த படிவத்தை வாங்கி அதில் பூர்த்தி செய்து முதல்ல அதை எழுதும் போது பேனால் எழுதாது, பென்சில் எழுதுங்க. சரியா எழுதுறோமா? ஏன்னா தவறு எல்லாருக்குமே வரும், எல்லாருக்கும் தவறு வரும். தவறு இல்லாம மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஒரு சின்ன தவறு வந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிஎல் வாஃபி சொன்னாரு, ஒரு சின்ன தவறு வந்தாலும் ஹஸ்ரத் அந்த பேப்பர் அப்படியே தூக்கி போட்டுருவோம், வச்சுக்க மாட்டோம், அதை உட்கார்ந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சின்ன தவறு வந்தாலும் தூக்கி போட்டுருவோம். எனவே ஒரு சின்ன தவறு கூட வராங்க. அதே மாதிரி பெண்களுடைய விஷயத்துல காது தெரியற மாதிரியான போட்டோ எடுத்து விட்டுங்க, காது தெரியற மாதிரி இருக்க போட்டோ. ஏன்னா அதையும் பாக்குறாங்க, அந்த காது தெரியற போட்டோ அதையும் தூக்கி ஓரம் வச்சிடறாங்க. இன்னைக்கு பலதரப்பட்ட விஷயங்கள் முஸ்லிம்களை அவங்களை எப்படியாச்சும் ஒதுக்கிடணும், இந்த நாட்டை விட்டு அவங்களை அப்புறப்படுத்தணுன்றதுக்காக தான் பலதரப்பட்ட சூழ்ச்சி நடக்கிறது. எனவே நம்மளுக்கு இதையும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அது அல்லாஹ் தஆலா அப்புறப்படுத்துவோம். அதுக்கு நம் தொழுகையை ஆயுதமா எடுக்கணும். தொழுகை மூலியமா அல்லாஹ் இடத்துல கேட்கணும். சிஏ பார்த்துட்டோம், என்ஆர்சியை பார்த்துட்டோம், முத்தலாக்க பார்த்துட்டோம். இந்த சமுதாயம் காரூனை பார்த்துச்சு, ஃபிரௌனை பார்த்துச்சு, ஹாமான பார்த்து எல்லாத்தையும் பார்த்த சமுதாயம் தான் இது. பார்த்துட்டு தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இந்த எஸ்ஐஆர் பெரிய விஷயம், அதையும் பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் எதிர்கொள்வோம். நம்ம கிட்ட அந்த திராணி இருக்கு. ஆனா இருந்தாலும் ஆயுதம் தொழுகை. ஆயுதம் இல்லாமல் ஒருவன் சண்டைக்கு போனால் அவன் முட்டாள். இந்த உலகம் அவன் அப்படிதான் சொல்லும், அவன் முட்டாள். கண்ணு வச்சிருக்க போய் ஆயுதம் இல்லாம போய் நின்றா, ஆனா அதே கண்ணு இருக்கவங்க தொழுகையோட போய் நின்றானா இவன் கண்டிப்பா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுப்பான். அன்பிற்குரியவர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு தொழுகையும் விடாமல், எந்த ஒரு தொழுகையும் விடாமல் தொழக்கூடிய நற்பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.